தற்காலத்தில் எல்லாரும் இப்போல்லாம் போய் ஜோசியம் பார்க்கணுமா, ஜோதிடம் பார்ப்பது தேவையா, அவசியமா, அவசியம் இல்லையா என்கிற நிறைய விவாதங்களை அடியேன்னு கேட்டுருக்கிறேன். என்கிட்ட கூட நிறைய பேர் கூட ஜோசியம்னா எதுக்கு, நம்ம நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்கிறவா இருக்கா. சில பேர் ஜோசியம் பார்த்துட்டாப்புல மாறிடுமா அப்படின்னு கேட்பா. சில பேர் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பா. இது மாதிரி ஒரு பலதரப்பட்டவருடைய எண்ண ஓட்டங்கள் இந்த ஜோதிடத்தின் மேலே எல்லோருக்கும் இருக்கிறது. அடியேன்னு சொல்வது என்னவென்றால், ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதாவது ஜாதகத்தினுடைய பலனை நடந்ததை சொல்வதற்கு ஜோதிடருக்கு புண்ணியம் வேண்டும், தர்மம் வேண்டும். ஜோதிடத்தில் தர்மம் வேண்டும். நடக்கப் போவதை சொல்வதற்கு கேட்பவர்களிடத்திலே தர்மம் வேண்டும். அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னால், அதை நடக்க போகிறது ஒரு ஜோதிடர் சொல்லணும்னு சொன்னால், அதை கேட்குறவர்கள்ட்ட தர்மம் இருந்தால் மட்டும்தான் அந்த பலன் வாக்கு கரெக்டாக வரும். ஏன்னா ஜோதிடர்களுக்கு தெய்வ ஞானின்னு ஒரு பேர் உண்டு. அதனால் இது தெய்வ ஞானத்தின் மூலமாக தான் ஜாதகம் பார்க்க முடியும். இது ஏதோ ஒரு கிரகங்கள் கோள்கள் அப்படிலாம் வச்சு ஜாதகம் பார்த்தா அது பலன் சரியாக வராது. அதனால் இது ஒரு தெய்வ ஞானத்தோடு வேணும். அப்போ அந்த தெய்வ ஞானம் வேணும்னு சொன்னால் அந்த ஜோதிடர்களுக்கு அவர்கள் தர்மப்படி வாழ்க்கை வாழணும். இதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு பேசிக். அதனால் யாரெல்லாம் ஜாதகம் பார்க்குறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே பஞ்சமா பாதகங்களை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, மற்றவருடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய பொருள்களை நைவேஞ்சமாக திருடக்கூடாது. மற்றவர் கொலை செய்யக்கூடாது. இது மாதிரி தொழில் உத்தியோகங்களில் பண்ணுகிறவர்கள் மற்றவர்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தில் ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடாது. இவ்வாறு செய்பவர்கள் அனைவர்களுக்குமே ஜாதகத்திற்கு ஜோதிடம் பார்த்தால் பலன் அளிக்காது. இது இல்லாமல் தர்ம நெறிப்படி வாழ்பவர்கள் அவர்கள் ஜாதகத்தை பார்த்தால், அவர்கள் ஜோதிடம் பார்த்தால், பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலோ அல்லது முன்னோர்களுடைய பாவத்தினாலோ ஏற்பட்ட சில பாவங்கள் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அந்த ஜாதகத்தின் மூலம் கண்டறிந்து அதற்கு பரிகாரங்களை செய்வித்தால் அந்த முன்னோர்களுடைய பாவத்தையும் பூர்வ ஜென்ம பாவத்தினுடைய பரிகாரம் செய்துவிட்டால் அதை தீரப்பெற்று அவர்கள் வாழ்க்கையில் நலமாக வாழ்வார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையிலே ஜோதிடம் பார்ப்பது மிக மிக அவசியம். அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் வளமாகவும் நலமாகவும் வாழ நம்முடைய ரிஷிகள் இதை வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது.